போர்க்களத்தில் சிவபெருமானை கண்ட மாத்திரத்தில் ஓர் அற்புதம் நடந்தது. சிவபெருமானின் ஜடைமுடி, புலித்தோல் ஆடை, மழு ஏந்திய கரம், எல்லாவற்றிற்கும் மேலாக கருணை ததும்பும் அந்த கண்களை கண்டதும் தடாதகை பிராட்டியார் அப்படியே சிலிர்த்து போனார். அதே வினாடியில் தேவியின் 3 தனங்களில் நடுவில் இருந்த தனம் மறைந்தது. அதுவரை போர்க்களத்தில் ஆண் சிங்கமாக நின்றவரிடம் பெண்மைக்குரிய நாணம், அச்சம், மடம் ஆகியவை குடிகொண்டன. தலை கவிழ்ந்து காலால் தரையை கீறியபடி வெட்கத்துடன் நின்றார். அருகில் இருந்த அமைச்சர் சுமதி, தேவி, இவரே உங்கள் மணாளர். முன்பு அசரீரி சொன்னது பலித்துவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். சிவபெருமான் தேவியை பார்த்து, மதுரைக்கு செல், அடுத்த சோமவாரத்தில் வந்து உன்னை மணப்போம் என்று வாக்களித்தார். தேவி மற்றற்ற மகிழ்ச்சியுடன் மதுரை திரும்பினார். மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டது. வீதிகள் தோறும் பந்தல்கள், தோரணங்கள், வாழை மரங்கள் கட்டப்பட்டன. மக்கள் தங்கள் வீட்டு திருமணம் போல மகிழ்ச்சியில் திளைத்தனர். திருமண மண்டபம் நவரத்தினங்களால் ஜொலித்தது. திருமால், பிரம்மா, இந்திரன் என 30 முக்கோடி தேவர்களும் மதுரைக்கு வந்தனர். குபேரன் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்தான். பட்டுடுத்தி மணக்கோலத்தில் சிவபெருமான் சுந்தரேசுவரராக ரிஷப வாகனத்தில் மதுரை வீதிகளில் உலா வந்தார். மறுபுறம் திருமண மண்டபத்தில் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் தடாதகைக்கு போட்டியிட்டுக் கொண்டு அலங்காரம் செய்தனர். பச்சை பட்டுடுத்தி மரகத மூக்குத்தி அணிந்து மீனாட்சி அம்மையாக அன்னை மணமேடைக்கு வந்தார். அந்த தெய்வீக தருணம் நெருங்கியது. மகாவிஷ்ணு சிவபெருமானின் பாதங்களை நீர் ஊற்றி கழுவினார். வேத மந்திரங்கள் முழங்க மகாவிஷ்ணு தாரை வார்த்து கொடுக்க சிவபெருமான் தடாதகை பிராட்டியின் கழுத்தில் மங்கள நான் பூட்டினார். தேவர்கள் வானிலிருந்து பூமாரி பொழிந்தனர். ஹர ஹர சங்கர, ஜய ஜய சங்கர என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. திருமணத்திற்கு பின் சிவபெருமான் சோமசுந்தர பாண்டியனாக முடிசூடி மதுரையை ஆட்சி செய்து சகல உயிர்களுக்கும் அருள் புரிந்தார். சிவபெருமான் மீனாட்சி திருமணம் செய்து கொண்ட இந்த 5ஆம் திருவிளையாடலை முழுமையாக கேட்டவர்களுக்கும் பார்த்தவர்களுக்கும் சகல நன்மைகள் வந்து சேரும். திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஓங்கும். இதுபோல இன்னும் பல ஈசனின் திருவிளையாடல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் நமச்சிவாயா என்று கமெண்ட் செய்யவும்.